தனுசு ராசி. தனுசு ராசிக்கு அதிபதி குரு பகவான். ஞானம் நிறைஞ்சவங்க, நீங்க கல்வியில படிப்புல சிறந்து விளங்கக்கூடியவங்க, பண்புள்ளவங்க. தனுசு ராசியில பெண்ணா பிறந்திருந்தா தாய் மேல, தகப்பன் மேல, அக்கா தங்கச்சி, அண்ணன் தம்பி மேல அளவு கடந்த பாசக்காரர். தனுசு ராசியில ஆணா பிறந்திருந்தா கூட அப்படி சிறு வயசுல கஷ்டப்பட்டு, இஷ்டப்பட்டு, கருமாயப்பட்டு படிக்க வச்சிருப்பாங்க உங்க தகப்பன் தாய். அப்ப படிச்சுக்கிட்டு இருக்கும் போது இந்த டீனேஜ்லயே இந்த காதல் சொல்லக்கூடிய மோகத்துல ஆள்பட்டனால நீங்க காதலிச்ச அந்த மணாளனுடைய வீட்டுல உங்களுக்கு எதிர்ப்புகள் வரும். உங்களுக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, அடிபட்டு உதப்பட்டு செத்தா கூட பரவாயில்ல, அவளுக்கு ஏதோ ஒன்னு ஆகி என் பிள்ளைய பிரியணும் அப்படின்னு சொல்லி பல கோயில்கள்ல ஏதாவது ஒரு மந்திரவாதியை கூட நாடி உங்க டீனேஜ் வாழ்க்கையவே சிதைச்சிருவாங்க. இது விதி. தனுசு ராசியில உள்ள பெண்கள் உங்க தகப்பனை இழக்க நேரி ஒரு 25 வயசுக்குள்ள, ஒரு 35 வயசுக்குள்ள தாயை இழக்க நேரி. ஒருவேளை சீக்கிரமே கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அது மாமனாருக்கோ இல்ல அப்பாவுக்கோ கண்டம், இல்ல மாமியாருக்கோ இல்ல தாய்க்கோ கண்டம். ஏன்னா உங்க ஜாதகத்துல சூரிய திசையும் சந்திர திசையும் வந்துட்டு போகும். அப்ப சின்ன வயசுலயே உங்க மேல ஒரு இடையூறுகள் இருக்கா, வெந்த புண்ணுல வேலை பாய்ச்சின மாதிரி உங்க வாழ்க்கையில ஒரு நட்பு இல்லாத அளவுக்கு ஆக்கிடும். சிவாய நம்ம வணக்கம். நான் உங்க ஜோதிடர் கருப்பசாமி கேஜிஎஃப். கேம் சேஞ்சர் லுக் பார்த்திருக்கிற சேனல் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு புது டாபிக் என்னன்னா, இந்த ராசிக்காரர்களுக்கு எதிரிகள் எப்ப தோன்றுறாங்க, துரோகிகள் எப்ப தோன்றுறாங்க, இந்த துரோகிகளும் எதிரிகளும் சேர்ந்து இந்த ராசிக்காரர்களுக்கு எந்த வயசுல சூனியம் பண்றாங்க, இந்த சூனியம் பண்றனால அந்த ராசிக்காரர்களுக்கு ஆகக்கூடிய வினை முதல்ல நோய், உள்ளுறுப்புகள் டேமேஜ், ஹார்ட், லிவர், கிட்னி இப்படி டேமேஜ் ஆகுறது, அடிபடுறது, கை கால் உடையிறது, இடுப்பு எலும்பு உடையிறது, ஆக்சிடென்ட் ஆகுறது, இப்படி நோய்க்கு எந்தெந்த வயசுல விரயம் பண்ண வைக்கிறாங்க. இதனால இவங்களுக்கு என்ன லாபம்? உங்களுடைய வளர்ச்சி, உங்களுடைய தன்மை, போராம அப்படின்னு சொல்லக்கூடிய தருணத்துல தான் உங்க மேல துரோகிகளே வராங்க, எதிரிகளே வராங்க. இப்படி துரோகிகள், எதிரிகள் உங்களுக்கு செய்யக்கூடிய சூழ்ச்சிகள் இருந்து விடுபடுறதுக்கு ஒரு சூட்சமமான ஒரு வழிபாடு தனுசு ராசி. தனுசு ராசிக்கு அதிபதி குரு பகவான். ஞானம் நிறைஞ்சவங்க, நீங்க கல்வியில படிப்புல சிறந்து விளங்கக்கூடியவங்க, பண்புள்ளவங்க. தனுசு ராசியில பெண்ணா பிறந்திருந்தா தாய் மேல, தகப்பன் மேல, அக்கா தங்கச்சி, அண்ணன் தம்பி மேல அளவு கடந்த பாசக்காரர். தனுசு ராசியில ஆணா பிறந்திருந்தா கூட அப்படின்னா சிறு வயசுல கஷ்டப்பட்டு, இஷ்டப்பட்டு, கருமாயப்பட்டு படிக்க வச்சிருப்பாங்க உங்க தகப்பன் தாய். அந்த கஷ்டப்பட்டதுக்கு பிராயத்தித்தம் தேர்றதுக்கு தான் படிப்புல கான்சன்ட்ரேஷன் பண்ணிருப்பீங்க. ஆனா தனுசு ராசிக்கார பெண்கள் படிச்சுக்கிட்டு இருக்கும் போதே, அது காலேஜோ 11th 12th தேவையில்லாத காதல் சொல்லக்கூடிய மோகத்துல நீங்க ஆள்படுவீங்க. அப்ப படிச்சுக்கிட்டு இருக்கும் போது அந்த டீனேஜ்லயே இந்த காதல் சொல்லக்கூடிய மோகத்துல ஆள்பட்டனால நீங்க காதலிச்ச அந்த மணாளனுடைய வீட்டுல உங்களுக்கு எதிர்ப்புகள் வரும். உங்களுக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, அடிபட்டு உதப்பட்டு செத்தா கூட பரவாயில்ல, அவளுக்கு ஏதோ ஒன்னு ஆகி என் பிள்ளைய பிரியணும் அப்படின்னு சொல்லி பல கோயில்கள்ல ஏதாவது ஒரு மந்திரவாதியை கூட நாடி உங்க டீனேஜ் வாழ்க்கையவே சிதைச்சிருவாங்க. இது விதி. இதையும் மீறி திருமணமே, கல்யாணமே நடந்துருச்சுன்னா கூட உங்களை மேல எதிரி பார்வையா பார்க்கக்கூடியவங்க உங்க மாமனாரோ மாமியாரோ. தனுசு ராசிய பொதுவாவே ஒரு பொண்ணுக்கு கால தாமதமா தான் திருமணம் பண்ணுவாங்க. தனுசு ராசியில பொண்ணு கெட்டதுக்கு பயப்படுவாங்க. ஒரு கட்ட கால வயசு தனுசு ராசியில உள்ள பெண்கள் உங்க தகப்பனை இழக்க நேரிடும். ஒரு 25 வயசுக்குள்ள, ஒரு 35 வயசுக்குள்ள தாயை இழக்க நேரிடும். ஒருவேளை சீக்கிரமே கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அது மாமனாருக்கோ இல்ல அப்பாவுக்கோ கண்டம், இல்ல மாமியாருக்கோ இல்ல தாய்க்கோ கண்டம்.
ஏன்னா உங்க ஜாதகத்துல சூரிய திசையும் சந்திர திசையும் வந்துட்டு போகும். அப்ப சின்ன வயசுலயே உங்க மேல ஒரு இடையூறுகள் இருக்கா, வெந்த புண்ணுல வேலை பாய்ச்சின மாதிரி உங்க வாழ்க்கையில ஒரு நட்பு இல்லாத அளவுக்கு ஆக்கிடுவாங்க. இதெல்லாம் மீறி நல்லா படிச்சு அரசு சம்பந்தப்பட்ட உத்தியோகத்துல வேலை பார்த்தா கூட உங்க வேலை பார்க்கக்கூடிய இடத்துல உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து சக நண்பர்களோ இல்ல உங்களோட பணிபுரியவர்களோ உங்களை தரமட்டமா ஆக்கணும் அப்படின்னு மேலிடத்திலேயோ உங்களை புறம் கூறி உங்களுடைய சாம்ராஜ்யம் சரிஞ்சு போக கூட செய்வாங்க. தனுசு ராசியில உள்ள ஆண்கள் ஒரு குறிக்கோளோட வாழுவீங்க. நான் இந்த தொழில இதுலதான் நாட்டம் அடைஞ்சு முன்னேறணும்னு சொல்லக்கூடிய எண்ணங்கள்லாம் இப்படி எண்ணங்கள்ல முன்னேறி உயர்ந்த நிலைமைக்கு போகக்கூடிய தருணத்துல தனுசு ராசிக்காரர்களுக்கு ஆண்கள் 35 வயசுல இருந்து ஒரு 50 வயசுக்குள்ள ஏன் 45 வயசுக்குள்ள உங்களுடைய தம்பிக்கோ உங்களுக்கோ ஆகாது. அண்ணனு ஆகும், தம்பிக்கும் உங்களுக்கும் தான் ஆகாது. தம்பிக்கு துர்மரணமே ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா உங்க மேலதான் தெய்வ சக்திகள் இருக்கும். இந்த மாதிரியான தருணம் அமைகிறதும் ஒரு பிரபஞ்ச விதி தான். இருந்திருந்தா கூட தனுசு ராசிக்காரர்கள் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தணும். ஒரு 43 வயசுக்கு மேல 50 வயசுக்குள்ள நீங்க பணிபுரியிற இடத்துல செய்தொழில்ல அந்த செய்ய சக தொழிலாளர்களால உங்களுக்கு இடையூறு வரலாம். உங்க வாழ்க்கை பிரதிபலிக்கிறத பார்த்து உற்றார் சுற்றார் செய்யக்கூடிய ஏவல்ல உங்களுடைய இந்திரியங்கள் உடம்புல பங்கன் ஆகக்கூடிய இருதயம், கிட்னி, நுரையீரல் இதெல்லாம் பழுது அடைகிறதுக்கு உண்டான ஒரு நேரத்தையும் நடக்கும். இந்த மாதிரி தருணத்துல தான் நீங்க உங்க குலதெய்வத்தை வேண்டணும். இந்த மாதிரியான ஒரு அமைப்பு ஏற்படும் போதுதான் ஒரு நல்ல ஜோதிடரை நாடி உங்க ஜாதகத்தை அவர்கிட்ட கொடுத்து தனக்கு நடக்கிற இடையூறுகளுக்கு பிராயத்திட்டம் தேடிக்கிட்டு நீங்க போகணும். இதுதான் முறை. இல்லைன்னா வாதம், வலிப்பு, நரம்பு சம்பந்தப்பட்ட மூல சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல ஆள்படக்கூடிய தருணம் தனுசு ராசிக்கார ஆண்களுக்கு நிறையவே இருக்கு. தனுசு ராசிக்கார பெண்கள் ஒரு கட்ட கால வயசுக்கு மேல கணவனும் மனைவியும் பாதி பேர் பிரிஞ்சுதான் இருப்பாங்க. இல்ல பிரிஞ்சிருந்தாட்டி கூட ஒரே வீட்டுல கூட தனித்தனியா கூட இருப்பீங்க. இதுவும் விதிதான். தன்னுடைய பிள்ளைங்களுக்காகத்தான் வாழ்ந்துகிட்டு இருப்பீங்க. கவனம் தேவை. உங்க மேல தனுசு ராசிக்காரர்களுடைய கணவரும் இடையூறு பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. சதி வேலை நடக்கும். உங்களுக்கு நல்லவனை போலதான் கள்ளனும் இருப்பாங்க. நல்லவன் போல பழகிறவன் தான் உங்களுக்கு துரோகிகளாவே ஆவாங்க. கவனமா இருந்துக்குங்க. பணிபுரியுற இடத்துலயும் கவன சிதைவு ஏற்படுத்திக்காதீங்க. பொதுவாவே சித்திரை மாசம் வந்தாவே வெயில் காலம், அடுத்து காத்து, அப்புறம் மழை, அப்புறம் பனிக்காலம். ஒரு காலத்துக்கு ஏத்த மாதிரி நம்மளுடைய ஆடைகள் மாறும். வெயில் காலத்துல காட்டன் ட்ரெஸ், மழை காலத்துல நல்ல ஜெர்கின், குளிர் காலத்துல சொட்டரு. இப்படி நம்மளே காப்பாத்திக்கிறதுக்காக இப்படியாம்பட்ட ஆடைகள் எல்லாம் நம்ம அணிகிறோம். அதே போல இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த மாதிரியான துரோகிகள்னால, எதிரிகள்னால, சூழ்ச்சிகள், சூனியங்கள் பண்ணியிருந்தாங்கன்னா நான் சொல்லக்கூடிய இந்த கட்டு மந்திரம் உங்களை காப்பாத்தும், உங்க பிள்ளைங்களை காப்பாத்தும், உங்க வீட்டுக்கார காப்பாத்தும், உங்க வீட்டையே காப்பாத்தும். அப்படியாம்பட்ட ஒரு கட்டு மந்திரத்தை செவ்வாய்க்கிழமை, சனிக்கிழமை இந்த 2 நாள்ல செஞ்சா அவ்வளவு ஒரு சக்தி. எல்லா நாளுமே பண்ணலாம். இதுக்கு ஈச்சன் தொடப்பம் ஒண்ணு வேணும். என்கிட்ட இருக்கு, வேணும்னா வாங்கிக்கிங்க. ஈச்சன் தொடப்பம். அந்த ஈச்சன் தொடப்பத்தை நம்ம நிக்கிறதுக்கு கீழே அந்த தொடப்பத்தை கீழே வச்சுட்டு நான் சொல்லக்கூடிய இந்த கட்டு மந்திரத்தை சொன்னீங்கன்னா எதிரிகள் பண்ணக்கூடிய சூழ்ச்சிகளோ சூழ்நிலைகள் இருந்தோ தந்திர மந்திரங்கள்ல இருந்தோ உங்களை விடுபட்டு ஒரு பேர் பார்ட்ஸுக்கும் உள்ளங்கால்ல இருந்து உச்சன் தலை வரைக்கும் இந்த கட்டு மந்திரத்தை சொன்னா உண்மையாலுமே உங்களுக்கு எந்த குறை வராதுங்க. மந்திரம் சொல்றேன், பொறுமையா சொல்றேன், ஒரு நோட்ல குறிச்சு வச்சுக்கோங்க. ஒரு இடத்தையும் சொல்லும் போது அந்தந்த இடத்தை அப்சர்வ் பண்ணுங்க, பாருங்க. சரியா? மந்திரம் சொல்றேன். உள்ளங்கால் 2 உள்ள தேவதைகள் என்னை காக்க. அப்ப உள்ளங்கால் 2ஐயும் இப்படி தொட்டு கண்ணில் கை வச்சு, பாதம் 2ஐயும் பூமாதேவி காக்க. கணுக்கால் 2 கால பைரவன் என்னை காக்க. முழங்கால் 2
முக்கண்ணன் என்னை காக்க, ஆடு துடை இரண்டும் அனுமந்தன் என்னை காக்க, அறையை ஆதிகேசவன் என்னை காக்க, வயிறை துர்கா மாதா என்னை காக்க, மார்பை மகேஸ்வரன் என்னை காக்க, இடது பக்கந்தோள் வலது பக்கந்தோள் எம்பெருமான் என்னை காக்க, முதுகை மூத்த விநாயகன் என்னை காக்க, பல்லை பகவதி அம்மா என்னை காக்க, நாக்கை நாராயணன் என்னை காக்க, உச்சியை உருமன் என்னை காக்க, தலையை தண்டீஸ்வரன் என்னை காக்க. ஓம் இத்தனை பேரையும் நான் காவலாக கட்டுவேன், இந்த நாடை கட்டுவேன், இந்த நகரத்தை கட்டுவேன், 4 வாசலையும் கட்டுவேன், கம்பத்தினால் கயிற்றால் கட்டுவேன், வில்லினால் விஜயனை கட்டுவேன், அம்மிக்கல்லை என் மிதியாக கட்டுவேன், ஆடுகின்ற பாம்பை நான் அசையாமல் கட்டுவேன், பாய வரும் புலியை என் பகவானை தியானம் பண்ணி கட்டுவேன். இது என் கட்டு, இது பிரம்ம கட்டு, அருந்துள்ள குருசாமி கட்டு, இது என் தாய் காளி மீது ஆணை, பிடாரி மீது ஆணை, பில்லி சூனியம் ஏவலை கட்டு கட்டு, முட்டு முட்டு, மோது மோது, முடிச்சு வைப்பா. இந்த ஸ்லோகத்தை சொல்லிட்டு தூங்குனா நிம்மதியா தூங்கலாம். எந்த தோஷமோ, எந்த ஏவலோ, எந்த பிணியோ, எந்த பில்லி சூனியமோ அவங்கள ஒண்ணும் பண்ணாது. சொன்ன மந்திரத்தை சொன்னீங்கன்னா கட்டாயமா சரியாயிடும். சிவாய நம.